கைஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 71,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஃபோட்டோ ஒட்டணுன்ற இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அண்ட் அது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் காமிச்சிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காமிக்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க 50 rupees. ஸோ அது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேம்லேயே டிடி வாங்கி அதுக்கான ப்ரூஃப்மே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடே வச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட இன்னொருமே லைக் ஒரு போஸ்ட் கவர் எடுத்து 10x4 inches இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அதில் உங்களோட அட்ரஸ் எழுதி அதில் வந்து ஸ்டாம்ப் போட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடே வச்சு அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து உங்கள் அட்ரஸ்லாம் எழுதி அனுப்ப சொல்கிறாங்கன்னா அந்த லெட்டர் மூலமாக தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கார்டு வந்து உங்களோட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணுன்னா இது மூலமாக தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்க என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கவர் 10x4 inches இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அதில் உங்களோட அட்ரஸ் எழுதி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் கவரில் வச்சு எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி டைட்டிலாம் அப்டேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சென்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ கார்டில் தான் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்றதை வந்து அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்றதை வந்து தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. 14th November வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவர் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 71,900 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 42 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டப்படி வந்து அதுக்கான லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 14th ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேரடியாக கூட வந்து நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.